பாக்ஸு பார்த்தீங்கன்னா அலங்கோலமாக வந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து அந்த ரெயின் கோட்டுன்னு சொல்லி ஒரு இது 5 பேக்கெட் வாங்கியிருக்கேன். ஸோ இந்த 5 பேக்கெட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா Hello friends, welcome back to my channel. I hope you guys are doing absolutely fine. நம்ம இன்னைக்கு நம்ம கைப்புள்ளைக்கு வந்து என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளேட்டு சும்மா இருக்குல்ல, அதனால் ஒரு டாப் பாக்ஸ் ஒன்று வாங்கியிருக்கேன். என்ன பிராண்டுன்னு பார்த்தீங்கன்னா கிவியில் தான் வாங்கியிருக்கேன். இப்போ அது பாக்ஸ் உங்களுக்கு காட்டுறேன். அதை வந்து இன்றைக்கி அன்பாக்சிங் பண்ணிவிட்டு, ஏன்னா இன்றைக்கி தான் அந்த பாக்ஸே டெலிவரி ஆயிடுச்சு. இப்போ ஜஸ்ட் ஒரு 1 hour பிஃபோர் தான் டெலிவரி ஆயிடுச்சு. பாக்ஸ் வந்து கொஞ்சம் நசிங்கி தான் வந்திருக்கு. அந்த பாக்ஸ் உங்களுக்கு காட்டுறேன். அதே மாதிரி வந்துட்டு கிவி பிராண்டில் தான் அந்த மோனோலாக் டைப் தான் வாங்கியிருக்கேன். அது இப்போ அது போட்டு பார்ப்போம். 45 liters தான் வாங்கியிருக்கேன். அதை இப்போ அன்பாக்சிங் பண்ணிவிட்டு உள்ளே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேவா? இப்போ பாக்ஸ் காட்டுறேன் பாருங்க. இது பாருங்கள், இதுதான் பாக்ஸு. பாக்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சைட்லாம் வந்து பாக்ஸ் வந்து அப்படியே நசுங்கி வந்துருக்கு தெரியுதா? ஸோ நான் டெலிவரி எடுக்க சொல்லி ஒரு சின்ன கிளிப் ஒன்று எடுத்தேன், ஃபோனில் எடுத்தேன். அவங்க வந்து லோடு வண்டியில் வந்து பாக்ஸை வந்து எப்படி போட்டு அதுக்கு மேலே என்னென்ன வெயிட் வச்சாங்க அது எல்லாமே அப்படியே ஒரு சின்ன கிளிப் எடுத்துருக்கேன். அந்த கிளிப்பை பாருங்கள். அந்த கிளிப்பை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஓகே, பாக்ஸு பார்த்தீங்கன்னா அலங்கோலமாக வந்திருக்கு. இப்போ தான் டெலிவரி ஆகிருக்கு. சரி, அன்பாக்சிங் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. பாக்ஸ் பார்த்தீங்கன்னா அலங்கோலமாக வந்திருக்கு. இதுவே கிவி பிளாஸ்டிக் பாக்ஸ் தான் வாங்கியிருக்குமா தெரியலையே. சரி, ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ அந்த கிளிப் பார்த்துட்டிங்களா? இப்போ வந்து இதை அன்பாக்சிங் பண்ணிடலாம். இது வந்து BikeNBiker ஸ்டிக்கர் அங்கங்கே ஒட்டியிருக்காங்க, உங்களுக்கு தெரியுதா? ஸோ BikeNBikerல தான் வாங்கியிருக்கேன். இது பிராண்டு பார்த்தீங்கன்னா கிவியோட இது தான் வாங்கியிருக்கேன். ஸோ கிவி இது. இப்போ இதை வந்து அன்பாக்சிங் பண்ணி உள்ளே எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். லெட்ஸ் அன்பாக்ஸ் இட். நான் 2 ஐட்டம் போட்டிருந்தேன். இன்னொன்று வந்து அந்த வைப் ஐட்டம் ஒன்று போட்டிருந்தேன். அது மேபி பாக்ஸ்க்குள்ளே வச்சு பேக் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதோட கிளாம்ப்லாம் பார்த்தீங்கன்னா இதை கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இது வந்து அந்த பேஸ் பிளேட்டில் உட்காரும். இது வந்து பிளேட் வந்து உள்ளே இன்க்ளூடட் தான், யூனிவர்சல் பிளேட் கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச ஹைப்பர் ரைடரில் உட்காரோன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ இந்த கிளாம்ப் பாருங்கள். இதுதான் இந்த கிளாம்பு. இப்போ இதையும் வந்து ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ இது உள்ளே வச்சுருக்காங்க பாருங்கள். இது வந்து ரெயின் கோட். நீங்கள் காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து அந்த ரெயின் கோட்டுன்னு சொல்லி ஒரு இது 5 பேக்கெட் வாங்கியிருக்கேன். ஸோ இந்த 5 பேக்கெட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 350 rupees. இது ஆக்சுவலாக என்னென்னா வைசர் இருக்குல்ல, வைசரில் ஃப்ரண்ட்டில் பேக்கில் தொடச்சிட்டோன்னா நம்மளுக்கு வந்து அந்த ரெயின் ட்ராப்ஸ் விழுந்தாலும் அப்படியே வடிஞ்சிரும். ஸோ அதோட கான்செப்ட் இது தான். இது அப்புறமா நான் உங்களுக்கு டெஸ்டிங் பண்ணி காட்டுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட புது கிவி பாக்ஸ். ஸோ இது வந்து மோனோலாக் டைப்பு. ஸோ இங்கே லாக் இருக்கும். நம்ம பேஸ் பிளேட் வந்து இதுக்குள்ளே இருக்கும். ஸோ அது வந்து இங்கே லாக் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகேவா? இப்போ இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ பாக்ஸ் வந்து சூப்பராக வந்திருக்கு, எந்த டேமேஜும் இல்லை. இந்த இடத்துலலாம் கொஞ்சம் கேப் இருக்குது, பட் ஆனால் அது தண்ணி போகாதுன்னு நினைக்கிறேன். உள்ளே பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த மோனோலாக் ஃபிக்ஸ்டு சிஸ்டம் சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க, பேப்பரு. அப்புறம் எக்ஸ்ட்ரா கீ ஒன்று இருக்குது. அப்புறம் வந்து இந்த பாக்ஸ் எப்படி டாப் பிளேட்டில் வந்து டாப் ரேக்கில் வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு ஷீட் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் யூனிவர்சல் பேஸ் பிளேட்டு. ஸோ இதை வந்து இப்போ வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணி பாக்ஸை உட்கார வச்சு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ பாக்ஸில் வேறு எதுவும் இல்லை, இந்த 2 பேப்பரு, ஒரு கீ, இவ்வளோ தான் இருக்குது பாக்ஸுக்குள்ளே. ஸோ இப்போ இந்த யூனிவர்சல் பேஸ் பிளேட் இருக்குல்ல, இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இதில் பேஸ் பிளேட்டில் வந்து மாட்டுறதுக்கு தனியாகவே வந்து ஸ்க்ரூஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இதை ஓப்பன் பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன். இது பார்த்திங்கன்னா வந்து நம்ம அந்த இதுனா பெண்டாக இருக்குது, இது பாருங்களேன், பெண்டாக இருக்குது தெரியுதா? ஸோ இது வந்து இந்த லாக் சிஸ்டம் தான், அதனால் இது வந்து இஷ்யூ இருக்காதுன்னு நினைக்கிறேன். இது வந்து ஆக்சுவலாக என்னென்னா வந்துட்டு நம்ம இந்த பேஸ் பிளேட் இங்கே மாட்டுறோம்ல,
ஸோ இந்த ஹோல்ஸில் வந்து இந்த ஸ்க்ரூலாம் போட்டு இந்த ஹைப்பர் ரைடர் பிளேட்டில் ஃபிக்ஸ் பண்ண அப்புறம் இது வந்து இப்படி வந்து லாக் ஆகிடும். ஸோ இந்த ஸ்க்ரூ வந்து நமக்கு இங்கே தெரியாத அளவுக்கு இருக்கும். ஓகே, இப்போ இது வந்து பாருங்கள், இது நல்லா செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ இது வந்து வைப்ரேஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கு இங்கே ரப்பர்லாம் கொடுத்துருக்காங்க, சரிதா? ஸோ 4 ரப்பர் கொடுத்துருக்காங்க. இது ஒரு சைடு வச்சுருவோம். உள்ளே வேறு என்ன இருக்குது? உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரூஸ். இதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், த்ரெட்லாக் டைப் தான் கொடுத்துருக்காங்க இதில் உள்ள, சரிதா? எல்லா நட்டுமே வந்து த்ரெட்லாக் டைப் தான் 4 கொடுத்துருக்காங்க, வாசலோடு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இதை வந்து மாற்றலாம். ஓகே, இப்போ இந்த பிளேட் மாட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது மேலே வந்து அப்படியே ஸ்கொயராக இருக்குல்ல, இந்த ஸ்கொயரில் வந்து இந்த பீஸ் வந்து உட்காரும். இந்த ஸ்கொயர் பீஸ் கொடுத்துருக்காங்களே, இது வந்து 4 பீஸ் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் வந்து 4 பீஸ் இருக்குது பார்த்தீங்களா? நம்மளோட பிளேட்டில் பார்த்தீங்கன்னா 3 தான் அக்யூரேட்டாக உட்காருது. இன்னும் ஒரு ஹோல்ஸுக்கு வந்து நம்ம வந்து ஏதாவது இந்த அலுமினியத்தில் வந்து நம்ம ஹோல்ஸ் போட வேண்டியது இருக்கும். அப்படி இல்லைனா கொஞ்சம் பின்னாடி தள்ளி வச்சு நான் போட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த பிளேட் இந்த எட்ஜ் இருக்குல்ல, இதோட எட்ஜில் வச்சு போட்டோன்னா இந்த 4ம் கரெக்டாக உட்காந்துரும். இப்போ நான் இப்போதைக்கு வந்து இந்த 4ம் உட்கார்ற மாதிரி இந்த எட்ஜில் வச்சு போட போகிறேன். அதுக்கப்புறம் ஏன்னா ரொம்ப பின்னாடி போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு இந்த இடத்துல வந்து வெயிட் ரொம்ப ஏறிச்சுன்னா இது ஏதாவது வீக் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ கொஞ்சம் முன்னாடி இந்த இடத்துல இருந்ததுன்னா நமக்கு வீக் ஆகாது. ஏன்னா இந்த இடத்துல வெயிட் ஏறிச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, இங்கே ஏறினா தான் பிரச்சனையே. இப்போதைக்கு நான் இந்த லாஸ்ட்டில் வச்சு மாட்டிட்டு அதுக்கப்புறம் வேணுன்னா அது ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ இந்த 4 வந்து என்ன விதத்தில் வருதுன்னு நான் போடுறேன் பாருங்கள். அது நம்ம இஷ்டம் தான். அந்த ஹோல்ஸுக்கு நேரில் வச்சு நம்ம மெஷர்மெண்ட் எடுத்து போட்டுக்க வேண்டியதான். 1 2 3 எங்கே? 3 இங்கே தானே எங்கேயோ பார்த்தேன். இதுதாங்க, இதில் கரெக்டாக வைக்கணுங்க. இது 3, இது 4. ஓகே, 4 வச்சாச்சா? இப்போ அந்த 4 ஸ்கொயர் இதையும் வச்சாச்சு. இப்போ நம்மளோட ஸ்டான்லி டூல் கிட்டு, இது நிறைய பேர் வந்து மெசேஜில் கேட்டுட்ருக்காங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? இப்போ நம்ம வந்து மாட்டுவோம் கடன்ட்டு. இப்போ வந்து நம்ம டூல்ஸ் எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சாச்சு. இப்போ கடன்னு எல்லாத்தையும் ஏற்றிட வேண்டியதான், ரெட்டை போட்டு. ஏன்னா இதை வந்து எல்லாத்தையும் கரெக்டாக எடுத்து வைக்கிறதுக்கு தான் டைம். எடுத்தாச்சுன்னா சார்னு ஏற்றிடலாம். ஓகே, 1 ஏற்றியாச்சா? இப்போ அடுத்தது ஏற்றுவோம். ஓகே, 2 மாட்டியாச்சு. ஃபைனல் ஸ்க்ரூ, நம்மளோட டாப் பாக்ஸ் ரெடி ஆகிட்டு. அதுதான் இப்போ வந்து அலங்கி இதை வந்து டைட் வைக்க வேண்டியதான். ஓகே, டன். பிளேட்டு இன்னும் ஒரு பொட்டு நகராதுங்க. பிளேட்டு நல்லா டைட் வைக்கேஸ். இப்போது இந்த பிளேட் மாட்டுறதில்ல, இந்த பாக்ஸாக இருக்குல்ல, இதை மறைக்கிறதுக்கு தான் இந்த பிளேட்டு. பட் ஆனால் இந்த பிளேட்டில் வந்து எவ்வளோ பெரிய ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க, தெரியுதா? இந்த ஸ்க்ரூக்கு என் டூல் பாக்ஸில் டைட் வைக்கிறதுக்கு இருக்கான்னு தெரில. இந்த இதை டைட் வச்சாச்சுன்னா இது வேலை முடிஞ்சிச்சு. இது ஆக்சுவலாக வந்து ரொம்ப சின்ன ஸ்க்ரூ, மெல்லீஸு ஹோல்ஸில் தான் ஏறுது. அதனால் நம்மளோட பலத்தெல்லாம் அதில் காட்டிடக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு 2 விரலில் அப்படியே டைட்டு கொஞ்சம் ஏற்றுனா போதும். நம்ம பாட்டு ஃபுல் டைட் வச்சிட்டோன்னா அந்த பக்கத்துலேருந்து பிளாஸ்டிக் பிடிங்கிட்டு வந்தாலும் பிரச்சனை இல்லை, கம் போட்டு ஊற்றிக்கலாம், நம்ம இஷ்டம் தானே. ஸோ பார்த்திங்கன்னா இப்போ கம்ப்ளீட்டாக எல்லா சைடும் க்ளீனாக உட்காந்துட்டு இப்போ பாக்ஸ் எடுத்து மாட்டுவோமா? பாக்ஸ் மாட்டுறது வந்து ரொம்ப சிம்பிள் தான். இங்கே பார்த்தீங்கன்னா இதில் வந்து இங்கே 2 ரெக்டாங்கிள் வாட்டர் இருக்குல்ல, அது ப்ளஸ் இதுதான் வந்து நம்ம பாக்ஸ் லாக் ஆகிற இடம். ஸோ இந்த 2 பீஸ் இருக்குது பாருங்கள், இந்த 2 பீஸ் இருக்குல்ல, தெரியுதா? இந்த 2 பீஸ் தான் வந்து இந்த இதுக்குள்ளே போய் லாக் ஆகும். அதுக்கப்புறம் வந்து இது நம்மளோட பர்மனெண்ட் லாக். ஓகே, இங்கே ஏதோ ஒரு புஷ் மாதிரி வச்சுருக்காங்க, ஏதாவது யூஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். அது என்னென்னு அப்புறமா ஆராய்ச்சி பண்ணுவோம். ஸோ இப்போ இதை லாக் பண்ணலாமா? பாக்ஸ் உட்காந்துட்டாரு. ஆனால் ஒரு சின்ன
இருக்குன்னு ஆடுறாரு, ஆனால் சவுண்ட் எதுவும் வரல. ஸோ பாக்ஸ் ரிமூவ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த சில்வர் கலரில் ஒரு புஷ் மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ சாவி ஆன் பண்ணிட்டு இதை புஷ் பண்ணணும். புஷ் பண்ணி தூக்கிட்டாச்சுன்னா பாக்ஸ் வந்துடும். பாக்ஸ் வந்தோடனே இப்படியே கேரி பண்ணிட்டு போயிடலாம். ஸோ அவ்வளோதான், சிம்பிளாக வேலை முடிஞ்சிச்சு. லாக் பண்ணி எடுத்துட வேண்டியதான். கீ வந்து 2 கொடுத்துருக்காங்க. ஒன்று நம்ம பைக் கீயோடு வச்சுக்கணும், இன்னொன்று பத்திரமா இன்னொரு பைக் கீ இருக்குல்ல செகண்ட் கீயில், அந்த செகண்ட் கீயில் வந்து அந்த இதை மாட்டி வச்சுக்கணும். ஏன்னா ஒவ்வொரு சர்வீஸ்க்கு நான் வந்து கீ மாற்றிட்டே இருப்பேன், அப்போ இதுவும் அப்படியே மாறிட்டே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாக்ஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக மாட்டியாச்சு. ஸோ இந்த இது தாங்க ஒரு சின்ன இஷ்யூ. என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளேட்டை வந்து ரொம்ப பின்னாடி மாட்டியிருக்கேன். இந்த இடம் வந்து அட்லீஸ்ட் இந்த இடத்துக்கு வர்ற மாதிரி அப்புறமா நான் ஹோல்ஸ் போட்டு மாற்றிக்க போகிறேன். ஏன்னா வந்து நம்ம வண்டியில் வந்து அதிகமாக பில்லியன் யாரும் ஏற்ற போகிறதில்ல. பட் ஆனால் பில்லியன் உட்காந்தாங்கன்னா நல்லாவே கேப் இருக்குது. ஸோ இந்த பாக்ஸ் பார்த்திங்களா, இந்த ஹைப்பர் ரைடர் பிளேட்லேருந்து இன்னும் இவ்வளோ கேப் இருக்குது பாருங்கள். நம்ம டபுள்ஸ் அவ்வளோவா ஏற்றாதனால இந்த பாக்ஸ் வந்து இன்னும் இங்கே வர்ற மாதிரி நான் போட்டுட்டேன்னா இன்கேஸ் நம்ம வெயிட் ஏற்ற சொல்ல வந்து இந்த ரெண்டு கம்பி இருக்குது பாருங்கள், இதோட ப்ரெஷர் வந்து ரொம்ப அதிகமாகிடக்கூடாது. அதனால தான் இப்போ இந்த பாக்ஸ் வந்து ஓப்பனிங் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இது லாக்கில் இருக்குது இப்போது. ஸோ இது லாக்கில் இருக்குது. ஸோ சாவி இன்சர்ட் பண்ணிவிட்டு ரைட் ரொட்டேட் பண்ணிட்டு இதை புஷ் பண்ணிங்கன்னா ஒரு கிளிக் சவுண்டு வரும் பாருங்கள். ஸோ வந்துச்சுன்னா அவ்வளோதான், ஓப்பன். ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா மாடல் வந்து E450NT. ஸோ இது வந்து 45 லிட்டரு. இதோட இது வந்து பார்த்திங்கன்னா கிவியில் வந்து சிம்பிளி 2 பிளாக். ஓகே, இப்போ இதை ஹெல்மெட் எடுத்துன்னு வந்து வச்சு பார்க்கலாம். இது லாக்கு வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்குல்ல இந்த கிவின்னு ஒரு ஸ்டிக்கர் இருக்குல்ல, இதில் மேலே இப்படி புஷ் பண்ணி கீழே லாக் பண்ணணும். ஸோ இங்கே பாருங்கள், மேலே இப்படி புஷ் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு. ஒரு கையில் வரமாட்டேங்குதுப்பா வாட்டமாக, அங்கே வந்துச்சு பார்த்தீங்கன்னா. ஸோ மேலே ஃபஸ்ட்டு புஷ் பண்ணிட்டு அப்படியே கீழே இறக்கணும். மேலே புஷ், அப்படியே கீழே. ஸோ அவ்வளோதான், இப்போ வந்து செக்யூர் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ இந்த லாக் இது பார்த்துட்டிங்களா. இப்போ அடுத்தது வந்து இதை ரிமூவ் பண்ணுறது எப்படின்னு பாருங்கள். ரிமூவ் பண்ணுறது ஜஸ்ட்டு சேம் அதே தான். நம்ம ரைட் ரொட்டேட் பண்ணிட்டு இதை புஷ் பண்ணோன்னா இந்த லாக் ஓப்பன் ஆகிடும், தெரியுதா? அதே மாதிரி இதை க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம இதை புஷ் பண்ணணும். இதை புஷ் பண்ணோன்னா இது ஓப்பன் ஆகிடும். இதை புஷ் பண்ணுறதுக்கு வந்து நம்ம மேலே இந்த இடத்துல வந்து கொஞ்சம் லைட்டாக ப்ரெஷர் கொடுத்து இது பண்ணணும். ஏன்னா ஸ்ப்ரிங் வந்து டைட்டாக பிடிச்சிட்ருக்கு. நம்ம வெறும் ஒரு கையில் அமுக்கணுன்னா முடியாது. ஸோ நில்லுங்க, இப்போ நான் வந்து இந்த கேமரா கையை வந்து மேலே அமுக்கிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஆனால் இது வீடியோவில் உங்களுக்கு கரெக்டாக தெரியுமான்னு தெரியல. நில்லுங்க, எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ அமுக்கிறேன் பாருங்கள். மேலே இந்த கையில் ப்ரெஷர் கொடுத்துட்டேன் பார்த்தீங்களா. ஸோ இந்த ப்ரெஷர் கொடுத்தாச்சுன்னா இப்படி கழட்டி எடுத்துன்னு போயிட வேண்டியதான். லாலே லாலலி லாலா. பாக்ஸு ஒரு கையில் லாக் பண்ண முடியுமா? ஸோ அந்த லாக்கு கரெக்டாக அதில் உட்காந்தாச்சுன்னா அவ்வளோதாங்க, ஒரு கையில் ஈஸியாக லாக் பண்ணிட்டு போயிடலாம். அவ்வளோதான், சிம்பிள். அவ்வளோதான், சாவி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். இனிமேல் துணியெலாம் வைக்கணுன்னா பேக்கை போட்டு பஞ்சி கார்டு போட்டு இஷ்டத்துக்கு நம்ம கட்டணுன்னு அவசியம் இல்லை. அழகாக இப்படி திறந்தோமா கடன்னு எல்லாத்தையும் அடிக்கி போட்டு, அப்புறம் இதில் வந்து இதே மாதிரி இன்னொரு பாக்ஸ் ஆர்டர் போட்டிருக்கேன். அது வந்துடுச்சுன்னா அதை இந்த சைடு போட்டுருவேன். அதுவும் பர்மனெண்ட்டாக போட்டு நெட்டை போட்டு டைட் பண்ணுற வேண்டியதான். போட்டாச்சுன்னா கம்ப்ளீட்டாக வேலை முடிஞ்சிச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இந்த பாக்ஸ் இன்னும் ஒன்றே ஒன்று வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அதே அந்த பக்கம் மாட்டிட்டோன்னா கம்ப்ளீட்டாக நம்ம வண்டி எல்லாமே முடிஞ்சிச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம போபோவில் ஜா மவுண்ட் ஒன்று வாங்கியிருக்கேன். அது வித்தவுட் சார்ஜர் தான் வாங்கியிருக்கேன். ஏற்கனவே நம்ம வண்டியில் சார்ஜர் இருக்கிறதுனால அந்த பிரச்சனை கிடையாது. அண்டு டாப் பாக்ஸ் 45 லிட்டர் கிவியோட ஐட்டமும் வாங்கி போட்டாச்சு. இப்போ கம்ப்ளீட்டாக நம்ம வண்டி வந்து பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. இன்னும் வந்து அந்த ஸ்டிக்கரிங் ஒர்க் மட்டும் ஒரு 4-5 ஸ்டிக்கர் மட்டும் அடிக்கணும். அதை அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த கோப்ரோவோட மவுண்ட்ஸ் இருக்குல்ல, அதை வந்து வண்டியில் வந்து ஒரு 2-3 இடத்துல ஓட்டிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். கம்ப்ளீட்டாக வந்து ரன்னிங்கில் போசல டக்குன்னு கழட்டி ஆங்கிள் அங்கங்கே போட்டுக்கலாம். அதே மாதிரி நான் இந்த ஹேண்டில் பேரில் ஒன்று போட்டிருக்கேன், அது உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இது வந்து நானாக ரெடி பண்ணது தான். இது பாருங்கள் காட்டுறேன். இப்போ இந்த மவுண்ட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்களா, இந்த இது வந்து நான் ஏற்கனவே நம்ம ஐயாத்தில் வந்து ரைடு போசலெல்லாம் வந்து இந்த இது தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் பார்த்தீங்களா. இது வந்து நானே கட் பண்ணி நானே ரெடி பண்ணது. எப்படி இருக்குது, அது சூப்பராக இருக்கா? நம்ம வந்து இந்த மாதிரி ஒர்க்லாம் கொஞ்சம் வந்து ஆராய்ச்சி பண்ணிடுவோம். அதே மாதிரி வந்து இந்த ஒர்க் எனக்கு தெரிஞ்ச அவ்வளோதான். இது வந்து ரொம்ப சிம்பிள் தாங்க இந்த பாக்ஸ் மாட்டுறது. இதில் மாட்டுறது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட் கிடையாது. நம்ம பிளேட்டில் கரெக்டாக உட்காந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. நமக்கு வந்து இந்த பிளேட் வந்து நான் இன்னும் கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் எடுத்து போட்டேன்னா எனக்கு கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும். எனக்கு தெரிஞ்ச அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க குட்டி பெல் ஐக்கான டங்குன்னு ரெடி அடிச்சுங்க. அது பக்கத்தில் ஆள் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் கூட உங்களுக்கு வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். See you in another video soon. Bye bye. Take care. Media lovely friends. Bye.
அதே மாதிரி இந்த பாக்ஸோட பைக் அண்ட் பைக்கரோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு கீழே கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். எனக்கு இந்த பாக்ஸ் வந்து 10,399 கிடச்சிது. ஸோ ஒரு பெரிய ஆஃபரில் கிடச்சனால உங்களுக்கு இப்போ அந்த ஆஃபர் வந்து சைட்டில் போயிட்டு தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் என்ன வாங்குறதா இருந்தால் போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, பாய்.